எல்லாருக்கும் பெரிய ஹாய். முக்கியமா எம்சி துறை நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ல ஷாஃப்ட் புஷ் எல்லாம் எப்படி மாத்த போறோம், ஷாஃப்ட் தேஞ்சா என்ன ப்ராப்ளம் வரும், புஷ் தேஞ்சா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒன்ஸ் அகேன் என்னுடைய சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டீங்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் தான் ஷாஃப்ட் புஷ்லாம் மாற்ற போகிறோம். சரிங்களா? ஷாஃப்ட்னா என்ன, புஷ்னா என்னங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல ஷாஃப்ட் எப்படி போயிடுச்சுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, கீழே இருக்க கப்ளரை பிடிச்சிக்கிட்டு இந்த பிளேடை மட்டும் தனியாக சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி சுற்றுச்சுன்னா ஷாஃப்ட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஷாஃப்ட்டு போனதுக்கு பார்த்திங்கன்னா பிளேடை பிடிச்சிக்கிட்டு இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த கப்ளரு இது மட்டும் தனியாக சுற்றுச்சுனாவும் ஷாஃப்ட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் பொருள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அறியாது. இது சைடில் ப்ளே இருக்குதுன்னா இதுதான் புஷ்ஷு போனதுக்கான அறிகுறி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சவுண்டு ஜாஸ்தியாக வருது, தண்ணி லீக்கேஜ் ஆகிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டு புஷ்ஷு தேஞ்சு போனதுனால தான் வரும். சரி வாங்க, ஷாஃப்ட் புஷ் எப்படி மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஒர்க்கு பார்த்திங்களா, முதல்ல இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துக்கோங்க. ஜாரை பொறுத்தவரையில் எப்பவுமே ஆப்போசிட் சைடு தான் நீங்கள் கட்டணும். ஸோ கட்டிங் பிளேயர் வச்சு முதல்ல ஒரு த்ரெட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நட்டு மட்டும் கழண்டு வருது, உள்ளே வர ஷாஃப்ட்டு கட்டாகி போனதுனால சரியாக கழட்ட வரல. அதனால் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் கழட்டினீங்கன்னா மேல் பக்கம் கழண்டு வந்துடும். மேல் பக்கம் பிளேடை எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க கப்ளர், இது பேர். நிறைய பேர் புஷ்ஷுன்னு சொல்லுவீங்க. அது பார்த்திங்கன்னா இதான் அந்த புஷ்ஷு. சரிங்களா? இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த பித்தளை புஷ்ஷு. இந்த பித்தளை புஷ்ஷு தேஞ்சிட்டா தாங்க உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகிறது, சவுண்டு ஜாஸ்தி ஆகிறது, இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். சரி வாங்க, எதை மாற்றலாங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா ஜார்லேயும் 4 பல்லு இந்த கப்ளர் மட்டும்தான் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுதான் உள்ளே இருக்க பித்தளை புஷ்ஷு. இந்த புஷ்ஷை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த வரைக்கும் பார்த்திங்களா, இதை சுற்றி வச்சு தான் தட்டி எடுக்க முடியும். அதனால் சுற்றி வச்சு தான் தட்டி எடுக்க போகிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுதாங்க ஷாஃப்ட்டு. முதல்ல ஷாஃப்ட் எப்படி போகுதுன்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். லோடு அதிகமாக போடும்போது தான் இந்த ஷாஃப்ட்டு தேஞ்சு போயிடும். இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் தான் பிளேடு உட்காரும். இந்த ஸ்டெப்பு தேஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பொருள் எவ்வளோ போட்டாலும் அறியாது, ரொம்ப நேரமாக ஓடி கிடக்கும். ஸோ அந்த பித்தளை புஷ்ஷை நான் இப்போ போயிட்டு சுற்றி வச்சு புஷ் அடிக்கிற பஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அந்த பஞ்சை வச்சு தான் இதை தட்டி எடுக்க போகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி ஜார் எதையும் உடைச்சிடாதீங்க. நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, மாற்றிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், உள்ள புது புஷ் அடித்து வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் மோஸ்ட்லி ரீமர் இருக்காது. ஸோ இந்த ரீமர் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாரில் அந்த ஷாஃப்ட்டு போடுவோம் பார்த்திங்களா, அந்த ஷாஃப்ட்டு ஃப்ரீயாக போகணும். நம்ம பித்தளை புஷ்ஷை வச்சு அடிக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் டைட்டாக ஆகும். ஸோ அது ஃப்ரீயாகிறதுக்காக தான் ரீமர் போடுறது. இந்த ஷாஃப்ட்டை எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த ஸ்டெப்பில் தான் முதல்ல பார்த்திங்கன்னா பிளேடை உட்கார வைக்கணும். பிளேடு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? 2 பக்கமும் ஸ்டீல் நாரை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. அதோ பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் உட்கார வச்சு ஜாரில் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஆப்போசிட் த்ரெட்டு தான். சரிங்களா? நீங்கள் எந்த இதுவும் ட்ரை பண்ணாதீங்க, எல்லாமே ஆப்போசிட் சைடு தான். ஸோ கடைசியாக கட்டிங் பிளேட் வச்சு பிளேடை நீங்கள் எந்தளவுக்கு டைட்டாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஆனால் அப்போ தான் வேகமாக ஓடுறப்போ கழண்டு வராது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இந்த ஜார் வாஷருங்க தான். சரிங்களா? நீங்கள் எத்தனை வாஷர் மேலேருந்து கழட்டினீங்களோ அத்தனை புது வாஷரு சர்வீஸ் சென்டர்லேருந்து கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே பிளேடை போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூவில் உராயும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜார் வாஷர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த வாஷர் இந்த ஸ்க்ரூவுக்கு மேலே நீங்கள் உராயாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடி பாட்டத்துலேயும் அந்த மாதிரி வாஷர் போடணும். நீங்கள் வாஷர் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஜாஸ்தி ஆகும். அதனால் உங்களுக்கு பொருள் போட்டால் அறியாது, சில நேரத்தில் கழண்டின்னு கூட வந்துடும். ஸோ கீழே எத்தனை வாஷர் கழட்டிங்களோ அத்தனை வாஷர் வச்சு போட்டுருங்க. ரெண்டாவது ஸ்ப்ரிங்கு போடணும். ப்ரீத்தி மிக்சி ஜாரை பொறுத்தவரையிலும் ஸ்ப்ரிங்கை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கப்ளர் போட்டிங்கன்னா தான் நீங்கள் ஜார் சர்வீஸ் பண்ணதுக்கு கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. சரிங்களா? கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக நீங்கள் கட்டிங் பிளேயரில் ஃபுல் டைட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜார் சர்வீஸ் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம்.